கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. சிலுவை நிழல் ஊழியத்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பல மடங்கு ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஒரு வார்த்தையை நாம் தியானம் பண்ணியிருக்கிறோம். ஒரு சில தலைகளை தாழ்த்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இதயத்தை பார்க்கிற தேவனப்பா. நன்மையான எந்த ஏவும் பூரமான எந்த வரமும் பரத்திலிருந்து பிதாவின் ஜோதிடத்தை வருகின்ற வார்த்தைப்படி நீ ஒருவரே பரத்திலிருந்து எங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் நிரப்புகிற தேவனாக இருக்கிறீர். இப்பொழுதும் உடைய வார்த்தையினால் எங்களோட கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாட்களும் கூட ஒரு வரங்களை குறித்து நான் பார்க்க போகிறோம். குணமாக்கும் வரங்கள். ஏற்கனவே 7 வரங்களை குறித்து நான் பார்த்து விட்டோம். இப்போது 8வது ஒரு வரமாக குணமாக்கும் வரங்களை குறித்து நான் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவினாலேயே குணமாக்கும் வரங்களும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், மற்ற வரங்கள்லாம் வரங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆவினாலே அறிவனுத்து வசனம், அந்நிய பாஷை பேசுகிற வரம், அதை வியாக்கியானம் பண்ணுகிற வரம் அப்படின்னு சொல்லி சிங்கிள் வருகிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் இது மட்டும் பாருங்கள், பன்மையில் வருகிறது வரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் இன்றைக்கி அநேக விதமான வியாதிகள் இருக்கிறது. இது எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். எனவே தான் இந்த குணமாக்கும் வரங்கள் என்று கர்த்தர் இந்த இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்குறோம். குணமாக்கும் வரங்கள். இன்றைக்கி 75% வியாதிகளுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசாசு தான். இன்றைக்கி பக்தன் யோபு வாழ்க்கையில் கூட பார்க்கும்பொழுது பிசாசு ஆண்டவரத்தில் பெர்மிஷன் வாங்கிட்டு வரான். உடம்பு ஃபுல்லாக பருக்கை கற்கால் நிரப்புறான், அழிவை கொண்டு வரதான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். ஆனால் நானோ ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அப்படி தழும்புகளான குணமாகிற வார்த்தை படி நமக்காக அவர் அங்கத்து கேடு அடைந்ததை நம்ம பார்க்குறோம். நம்ம நல்லா இருக்கணுங்கிறக்காக, நம்முடைய சரீரத்தை நல்ல ஆரோக்கியமாக வைக்கணுங்கிறக்காக அவர் சிலுவையில் எல்லாத்தையும் சுமதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அநேக விதமான வியாதிகளுக்கு காரணம் என்ன? பிசாசு 75%. அதே போல் ஒரு சில வியாதிகளுக்கு காரணம் என்ன? நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள். இன்றைக்கி அநேக எய்ட்ஸ் வருகிறது, அநேக கேன்சர் வருகிறது. நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் அடிக்க, அதுமாதிரி புகையில பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறதுனால, சிகரெட்டு, பீடி, அதுமாரி பான் மசாலா அதெல்லாம் போடுறதுனால கேன்சர். இப்படியாக நிறைய வியாதிகளுக்கு காரணம் என்ன? மனுஷனுடைய பாவம் ஒரு காரணமாக இருக்கிறது. 3வது, நம்மளே நாமே சில வியாதிகளுக்கு காரணமாக இருக்கிறோம். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க, நாள் கணக்காக சாப்பிடாமே இருக்கிறதுனால கடைசியில் என்ன ஆயிரும் பாருங்கள், அல்சர் ப்ராப்ளம். அந்த ஆசிட் அதிகமாக சுரக்கிறதுனால, அந்த அமிலங்கள் அதிகமாக சுரக்கிறதுனால கடைசியில் பாருங்கள் அது புண்ணாகி அல்சராகி கடைசியில் எல்லா உறுப்புகளுமே என்ன செய்யுது, பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருது, உடம்புல சத்து இல்லாதனால. ஆனால் கடைசியில் ஆண்டவர் தான் என்னை சோதிக்கிறார், இந்த வியாதி கொடுத்துட்டார், எல்லாம் பிசாசு தான் அந்த வியாதி கொடுத்துட்டார் சொல்ல முடியாது. சில வியாதிகளுக்கு நம்மளே காரணமாகிறோம். அதே போல் இன்றைக்கி நிறைய நேரம் பைக்கில் போகிறோம், பனி டைமில் மழை டைமில் போகிறோம், நம்மளாகவே ஆண்டர் பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு எதுவுமே போடாமல் நம்ம பாட்டில் மழையில் நனைஞ்சிட்டே போனால் அடுத்த நாள் சளி ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு காரணம் யார்? நம்ம தான். ஆனால் நம்ம அந்த நேரத்தில் யாரை சொல்லக்கூடாது, பிசாசு தான் நீ சளி கொண்டாந்துட்டான், காய்ச்சலை கொண்டாந்துட்டான்னு சொல்ல முடியாது. சில வேளைகளில் நம்ம ஞானமாக இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்குறோம். அதனால தான் பிணியாளிகளுக்கு வைத்தியனை வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டுவதில்லையே. அப்போ சில வியாதிகளுக்கு இப்போ அல்சர் வருகிறதா, சளி வருகிறதா, அப்போ டாக்டர்கிட்ட போகும்போது அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக், அதுக்குரிய விட்டமின்ஸ், அதுக்குரிய இன்ஜெக்ஷன் எல்லாம் போடும்போது நமக்கு உடனே சரியாயிருது. அதை நம்ம யோசித்து பார்த்து இனிமேல் நம்ம போய்டலாம், மலைக்கில் இப்படி இருக்கணும், நம்ம இந்த மாதிரி போகும்போது இப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் நம்மளே திருத்திக் கொள்ளும் பொழுது அதுலேருந்து நமக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். இந்த நாட்களும் கூட பிசாசின் பிடியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியும் சரி, 100க்கு 100 நம்ம ஆண்டவர் விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு எல்லாத்துலேருந்து ஒரு சுகத்தை தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால தான் இதில் பல விதமான வியாதிகள் இருப்பதனால தான், பல விதத்தில் வருவதனால தான் இதை குணமாக்கும் வரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு வியாதிக்கும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும், எதை செஞ்சால் எப்படி விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாட்களும் கூட டிஎல் ஆஸ்பான் அப்படிங்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஆரம்ப நாட்கள் அவர் இந்தியாவுக்கு வரும்பொழுது இயேசுடைய சுவிசேஷத்தை மாத்திரமே அவர் பிரசங்கம் பண்ணுவாராம். இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லி. உடனே நிறைய பேர் கூடி நின்று, அப்படியா அவங்க ஆண்டர் அப்படி உதவி செய்வாரா, அப்போ இதுலேருந்து சரி பண்ணிட்டோம் பார்ப்போம், அதுலேருந்து சரி பண்ணிட்டோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களாம். பாரு ஒன்றுமே பண்ணலை, இப்போ ஏன் இப்படி வந்து பேசுகிறேன்னு சொல்லி எல்லாருமே அவரை ரொம்ப இது பண்ணுவாங்களாம். உடனே அவர் நேராக மனம் வந்து நிறைய பாடுகள், வியாதிகள், அதுலேருந்து என்ன பண்ணனே தெரியாமல் மறுபடியும் தன் சொந்த தேசத்துக்கே போய் அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை அட்டன் பண்ணும்போது தான் அதில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறத பார்த்தாராம். குணமாக்கும் வரங்களை அந்த ஊழியக்காரன் மூலமாக வெளிப்பட்டதை பார்த்தாராம். அப்போ நம்மளும் தேவ சமூகத்தில் உட்காரும்போது நமக்கும் ஆவின் வரங்களை அவர் தருவார். நம்மளை எந்த அளவுக்கு கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க,
அவங்க கேட்குறது நியாயம்தான். ஏன்னா ஏன் இதை சுகமாகட்டாரா, இந்த பாரு ஒருத்தன் வியாதியாக இருக்கான் இவனை சுகமாகட்டாரா, ஏன் இந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை சுற்றி நின்றுட்டு நிறைய கூட்டங்கள் கிண்டல் பண்ணவும் கேலி பண்ணவும் இருந்தோன்னா அதெல்லாம் ஒரு மனசுக்குள்ள இருந்து, அப்போ எனக்கு அந்த வரங்கள் கண்டிப்பாக ஆண்டவரத்தில் தேவை, அதை நான் ஆண்டவரத்தில் கேட்பேன் அப்படின்னு சொல்லி பல நாட்களாக உபவாசம் இருந்து கணவன் மனைவியுமாக ஆண்டவரை எங்களுக்கு அந்த குணமாக்கு வரங்களை தாங்கன்னு சொல்லி வாஞ்சோடு கூட ஜெபித்தாங்களாம். அதே இந்தியாவுக்கு அவர்கள் திரும்ப வரும் பொழுது அவர்கள் மூலமாக திரளான ஜனங்கள் வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாக்கப்பட்டாங்களாம். குணமாக்கும் வரங்கள் அவரிடத்துலேருந்து அந்த அளவுக்கு வெளிப்பட்டதான். பிரியமனே, இன்றைக்கும் நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கும் அந்த குணமாக்கும் வரங்களை அவர் தர வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். இந்த நாட்களும் கூட முதலாவது ஆண்டவர் எப்படிலாம் விடுதலை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால நமக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். நீங்கள் பாருங்கள், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11 வசனத்தில் பார்க்கும்போது, எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் அந்த இயேசுவின் நாமம். அவர் முடிவு பரிந்தும் கடைசி வரைக்கும் பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, மரண பரிந்தமை தாழ்த்ததுனால எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் அவனை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிரியமனே, இந்த நாட்களும் கூட எல்லாவற்றுக்கும் மேலான வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்ற வார்த்தைப்படியே இன்றைக்கி நிறைய பேர் பிசாசுக்கு தான் ரொம்ப வல்லமை இருக்குது விழுக்க, ஆண்டுக்கு ஒன்றுமே தெரியாத அவர் அப்பாவே இருக்காரு நினைப்பாங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டலாம் தேவன் பெரியவர். அவர் நமக்காக எல்லாத்தையும் அவர் சிலுவையில் சுமந்தார். எனவே எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் ஒரு பிசாசு பிடிச்சிட்டனாலே உடனே நம்ம ஜெபம் பண்ணால் சரியாருன்னு நினைக்க மாட்டாங்க. மந்திரவாதிட்ட போனால் தானே இந்த பிசாசு பிடியிலேருந்து விடுதலை கொடுக்க முடியும் சொல்லி மந்திரவாதிட்ட போகிறத நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய வேலை அழிக்கிறது மாத்திரம்தான். ஒரு குடும்பத்தை கெடுக்கணுமா, செய்வனை வைக்கணுமா, அந்த மாதிரி அவங்களுக்கு அசுத்தாவியை அனுப்பணுமா, அவங்களை கொல்றது அழிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். நமக்காக நம்மளை வாழ வைப்பதற்காக துடிக்க அவர் நம்முடைய ரத்தத்தை எல்லாம் நமக்காகவே சிந்தினார். எனவே அந்த ஆண்டவருக்கு எல்லாதமான அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்பேற்பட்ட அந்த இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் ஓடுகிறது, அசுத்தாவிகள் எல்லாம் ஓடுகிறது, வியாதிகள் எல்லாத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய வியாதிகளுக்கு காரணம் பிசாசு. நான் ஏற்கனவே சொன்னேன், அதே போல் நிறைய வியாதிகளுக்கு அந்த பிசாசு கட்டப்பட்ட நிலைமையில், மனசு எல்லாம் அப்படி கட்டப்பட்ட நிலைமையில் ஒரு வேலையை செய்ய முடியாதபடி தனிமையாக தற்கொலை இனத்தோடு கூட பய இனத்தோடு கூட நம்ம இந்த உலகத்தில் எப்படி போக முடியும், எப்படி நம்மளால் வாழ முடியுங்கிற ஒரு பயங்கரமான தற்கொலை உணர்வை கொடுத்து அவங்களை அப்படியே வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட எல்லாதமான கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எப்பொழுது அவருடைய நாமத்தினாலே அப்படிப்பட்ட ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசினால் வல்லமையால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் அவர் சுற்றி திறந்தார். பாருங்க, எனக்கு பிசாசின் பிடினால் யாரெல்லாம் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கிறாங்களோ, எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும் இங்கே பிசாசு இருக்கும்போது என்ன செய்யாது, ஒன்றுமே சரி வராது. ஆனால் இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், விசுவாசிக்கிறவர்கள் நடக்க அடையாளங்களான என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பீர்கள், அப்போது அவர்கள் சொசமாவார்கள், நாமான பாஷைகளை பேசுவார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அநேக அதிகாரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவங்களை கொண்டே கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராம். பிரியமனே, அதே போல் அந்த இயேசுவின் நாமத்தினால நம்ம சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக தூத்துக்குடியில் ஒரு தடவை பார்த்திங்கன்னா, அருமையான என்னோட கூட இணைந்து ஊழியர் செய்கிற சகோதரர்கள் அவர்கள் ஒரு பிள்ளை புறமத்தை சேர்ந்த ஒரு சகோதரி பயங்கரமான பிசாசு போராட்டத்தில் ஆலயத்துக்கே வந்திருக்கிறாங்க தூத்துக்குடியில். உடனே யாராவது ஜெபம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்குறாங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரர் மூலமாக நானும் ஒரு சகோதரரும் எனக்கு திடீர்னு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி அங்கே போனோம். அப்போ ஆண்டோடைய நாமத்தினால ஜெபம் அநேக 12 மணி வரைக்கும், நைட்டு 12 மணி வரைக்கும் ரொம்ப போராடிட்டே இருந்தது. அதுக்கு பிறகு தான் அந்த பிள்ளை நல்லா நார்மலாச்சு. இப்போ அந்த பிள்ளை மறுபடியும் நல்லபடியாக காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு சகோதரி இப்போ நல்லா இருக்கிறாங்க. இடையில ஃபோனில் கூட பேசுவாங்க. ஆனால் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, என் கூட வந்திருக்கிற ஊழியக்காரர், பிரதர் நம்ம பாட்டு படிப்போம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம் அப்படிங்கிற பாட்டை நம்ம படிப்போம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு படித்தோம். அந்த பாட்டை படிக்கும்போது இந்த நாமத்தை சொல்லாத, அந்த இது சொல்லாதன்னு அந்த பிள்ளை அப்படியே அலருது. அந்த பாட்டு படிக்கும்போதெல்லாம் அந்த பிள்ளை நிச்சயம் அந்த நாமத்தை மட்டும் நீ சொல்லாத அப்படிங்க. பாருங்கள், இயேசுவின் நாமத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு வல்லமை கர்த்தர் கொடுத்துக்கிறார். அவர் நமக்காக சிலுவையில் அந்த அளவுக்கு அவர் எல்லாத்தையும் சுமந்தபடினால தேவன் அந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தை எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். எனவே இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கி நம்ம கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக அவர் தருகிறார். பிசாசின் பிடியிலிருந்தும் வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். அதே போல் அந்த சகோதரிக்கு நல்ல கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கும் அந்த இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது. ரெண்டாவதாக எதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார்? வேத வசனத்தினாலே கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 107:20 வசனம் எப்படியா சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார். வாக்குத்தத்தம் நிறைவேற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே,
வசனத்தை அனுப்பி அவர் என்ன செய்கிறாரா, குணமாக்கி அழிவுக்கு தப்பிக்கிறாரா. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் ஆவி ஆத்மா சரத்தில் சோர்ந்து போய் நம்முடைய வாழ்க்கையே அவ்வளோதான் சொல்லி இருக்கும்போது அவர் வார்த்தையை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். யாரை கொண்டும் அவர் வார்த்தையை அனுப்பி உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது, வெளியேறப்பட்ட வார்த்தையாக இருக்குது, புடமிடப்பட்டவர் வார்த்தையாக இருக்கிறது, வெளியேறப்பட்ட வார்த்தை. அந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்க 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 நம்முடைய ஆவி ஆத்மா சரத்தில் ஒரு பெரிய விடலை கத்த துறைக்கிறார். டாக்டர் சொல்லுவாங்க, இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது, நீ அவ்வளோதான் வாழ்க்கைமாங்க. அதே போல் இன்றைக்கி நிறைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இவனுக்கெல்லாம் எங்கே பெரிய அளவுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போது, இந்த கவர்மெண்ட்டில் கிடைக்கவே கிடைக்காது, இந்த நல்ல திருமண காரியம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகளே சொல்லுவாங்க. நம்ம நல்லா இருக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் ஆண்டுடைய வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடக்கத்தில் வைக்கப்படுவான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், சகல ஜனங்களை காட்டிலும் உன்னை நான் புகழ்ச்சியும் கீர்த்தியமாக வைப்பேன், உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்ற வார்த்தை வசனம் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. ஆவி ஆத்மா சரத்தில் ஒரு விடுதலை கொடுக்கிறது. இருளான வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுப்பது என்ன? இந்த வசனம். எனவே இன்றைக்கும் இதை பார்த்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கூணி உரிய பேர் இருக்கலாம், வெக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், என்னால் ஒளிமையே செய்ய முடியல, எந்த அளவுக்கு ஒரு அவமானம் என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டே நினைக்கலாம். அவருடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். எனவே முதலாவதாக இயேசுவின் நாமத்தினால சுகத்தை கொடுக்கிறார், இரண்டாவதாக வேத வசனத்தினாலே சுகத்தை கொடுக்கிறார், மூன்றாவதாக இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். 1 யோவான் 1:7 இப்படியா சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். அன்னைக்கு பாருங்க, மத்தேயு 9:6 திமிர்வாதக்காரன், கொடிய திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க. கூட்டத்தின் நடுவில் பாருங்க, மேலேருந்து இறக்குறாங்க. ஆண்டவர் சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ இந்த வியாதிக்கு காரணம் என்ன? அவனுடைய பாவங்கள் அவனுக்கு காரணமாக இருந்தது. சங்கீதம் 103:3 இப்படியா சொல்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை என்ன செய்கிறாராம், குணமாக்குறாராம். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் காரணம் என்ன? நிறைய பாவங்கள் நிமித்தமாக நிறைய வியாதிகள் நமக்கு வருகிறது. அது ஆண்டவரத்தில் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, ஒருவேளை என்னிடத்துல ஏதாவது பாவங்கள் இருந்தாலும் நான் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணேன், அதனால தான் எனக்கு இந்த மாதிரி வியாதி இருக்குது, தயவுசெய்து என்ன மன்னிங்கப்பா, உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்க, பாவத்தை மறக்கன் வாழ்விட மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இறக்கம் பரவான், இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்கள் நான் செய்ய மாட்டான்றே என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி கண்ணீரோடு கதறி ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தாயார் கொடிய வியாதியினால் அவங்க பாதிக்கப்பட்டு எத்தனையோ டாக்டர்களை பார்த்தோம், தன்னுடைய ஆசைகளெல்லாம் விற்று எவ்வளவோ வைத்தியர்களை பார்த்தும் கூட அவங்களுக்கு என்ன செய்யலை, சுகமே கிடைக்கல. உடனே ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே ஏன்பா என் வாழ்க்கையில் எப்படி ஒரு இது, ஒருவேளை என்னுடைய பாவங்கள் இருந்திருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அப்போ ஒரு மெல்லிய சத்தம் கேட்குது, ஏசாயா 53 எடுத்து வாசித்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த அம்மா அதை எடுத்து படிக்கிறாங்க. ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையாய் அவர் நமக்காகவே சிந்தினார், அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்கப்பான்னு சொல்லி அந்த அதிகாரத்தை படித்து சிலுவை நோக்கி பார்க்குறாங்க. ஆண்டவர் ஒரு நல்ல விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். எவ்வளோ வைத்தியர்களை பார்த்தும் கிடைக்காத ஒரு விடுதலை. ஆனால் தன்னுடைய பாவங்கள்லாம் அறிக்கையிட்டு அந்த 53 படித்து 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 அறிக்கையிட கர்த்தர் பாருங்கள், எனக்காகத்தானே அந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தை அவர் செஞ்சிருக்கிறார், எனக்காகத்தானே இவ்வளவு காயங்கள், எனக்காகத்தானே இவ்வளவு பாடுகள்னு சொல்லி அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க 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 அந்த அம்மாவுக்குள்ள ஒரு உணர்வு வந்ததான், அவர் ரத்தமே அவங்க மேலே விழுற மாதிரியே ஒரு உணர்வு வந்ததான். அப்போ தான் ஆண்டவருடைய ரத்தம் உண்மையிலேயே எம்எல்ஏ இறங்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் கிடைத்ததான். பிரியமல்ல, இன்றைக்கும் இயேசுவின் ரத்தத்தினாலே கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தரப்போகிறார். அதே போல் நான்காவதாக இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தைப்படி அற்புத சுகத்தை அவருடைய தழும்புகளால் நமக்கு தரப்போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53:5 நாம் பார்க்கும் பொழுது அநேகர் பாருங்கள், இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்ட்டு வேதம் சொல்கிறது. அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம், குணமாகிறோம். மெய்யாகவே அவனுடைய பாடுகள் துக்கங்கள் எல்லாத்தையும் அவர் சுமந்து கொண்டாராம். பிரியமன்ல, இன்றைக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்கும்போது, அவருடைய ஐம்பலன்களை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய காயங்களை நோக்கி பார்க்கும்போது நமக்காக தானே இவ்வளவு பாடுகள் அவர் சுமந்தார். நம்ம நல்லா இருக்கணுங்கக்காக தானே துடிக்க அந்த ரத்தத்தை எல்லாம் அவர் ஒப்பு கொடுத்தார். இவ்வளவு பெரிய காயங்கள் பாருங்கள், இது எல்லாம் எனக்காக தான் ஆண்டவர் சுமந்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய தியானிக்கும் பொழுது, அவர் நமக்காக பட்ட பாடுகளை, அந்த காயங்கள், ரத்தங்கள் எல்லாத்தையும் நம்ம தியானிக்கும் பொழுது அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று இயேசு சொல்கிறார். பெரியமனே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்திலையும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான 3/2 பங்கு பார்த்தீங்கன்னா வியாதியஸ்களை சுகமாக்குறதாகவும், பிசாசு பிடித்தவங்களை சுகமாக்குறதாகவும், நன்மை செய்கிறதாகவும் அவருடைய ஊழியத்தில் அதிகமாகவே அதான் இருந்தது. அதனால தான் திரளான ஜனங்கள் வராங்க. அவர் மனதுருகி கரங்களை தொட்டு அவர்களை நினைச்சார் சுஸ்தமாக்குறத நம்ம பார்க்குறோம், சிறு பிள்ளைகளை அரவணைக்கிறத நம்ம பார்க்குறோம். எதாக இருந்தாலும் ஆண்டோட சமத்தில் அறிக்கையிடுங்க. இன்றைக்கு அப்படி தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை உங்கள் மீது இறங்க போகிறது. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை அவர் தரப்போகிறார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உங்களுடைய ஆவினால் எல்லாமே ஆகுமாப்பா. இப்பொழுதும் உங்களுடைய தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை ஆண்டவரை ஒவ்வொரு மீது இறங்கி வருவதாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பாவத்தின் நிமித்தமாக வியாதியாக இருக்கலாம், தன்னுடைய சுய நலத்தின் நிமித்தமாக
தன்னுடைய ஞானம் இல்லாத நிமித்தமாக வியாதியாக இருக்கலாம், அதே போல் அநேக பிசாசின் பிடிகள் இருக்கலாமாப்பா. இன்றைக்கி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லாதமான பிசாசு கட்டுகளாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. உச்சந்திலிருந்து உள்ளங்கள் அவர்களுடைய தெய்வீக சோமனிக்கிற வளம் இப்பொழுது இறங்குவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா அந்தகார வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சறுத்துட்டு எடுத்து போடுவீராக கர்த்தாவே. ஹல்லேலூயா. அதே போல் பாவத்தின் நிமித்தமாக வந்திருக்கிற வியாதியாக இருக்கலாம், குற்றங்கள் குறைகள் எல்லாத்தையும் தயவாய் மன்னிக்கிற தேவன், எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், இனி பாவம் செய்யாதே என்று சொன்ன ஆண்டவரே, இந்த நாட்களும் கூட வியாதிப்பட்டு பலவீனப்பட்டிருக்கிற பாவத்தின் நிமித்தமாக துக்கப்பட்டிருக்கிற எல்லாருடைய ஆவி ஆத்மா சரத்துல ஒரு பெரிய விடுதலை உண்டாக ஜெபிக்கிறேன் சப்பா. உங்களுடைய தழும்புல கரம் தொடுவதாக, உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக, வேத வசனம் இப்பொழுது உயிர்ப்பிக்கிட்டும் அப்பா. உங்களுடைய நாமத்தினால இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக. எப்போ ஏற்பட்ட பிலிசூனிய மாந்திரிக அசுத்தாவின் கட்டுகளாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சரத்துல ஒரு தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உங்களுடைய தெய்வீக வல்லமை இப்பொழுது இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன் சப்பா. நீர் அப்படியே செய்ய பிறகாக சோதரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.